அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மேலே குறிப்பிட்டுள்ள படத்தின் வரிகளை வாசிக்கின்றேன். வறண்டு போன ஊரிலும் வளர்ந்து நிற்கிறது கட்சி கொடி மரங்கள். அரசியல்வாதியின் தும்மல் கூட எதிர்க்கட்சியின் சதி. சராசரி மக்களின் கண்ணீர் கவனிப்பாரற்று போகிறது. மக்களாட்சியின் மதிப்பை இங்கே மக்களை விற்பனை செய்கிறார்கள், சில ரூபாய் நோட்டுகளுக்காக. இதை ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், தற்போது அரசியலில் வேட்பாளராக நிற்கின்றவர்கள் பணமில்லாமல் ஜெயிப்பது என்பது, வெற்றி என்பது மிகவும் எட்டாக்கனியாக தற்போது நிலையில் உள்ளது. இதற்கெல்லாம் காரணம் அரசியல்வாதிகள் நம் பொதுமக்களாகிய நம்மளைத்தான் குறிப்பிடுகிறார்கள். ஏனென்றால், நாம் பணம் வாங்குவதால் தான் அதை அவர்கள் மிகவும் சுலபமாக செய்து வெற்றியை காண்கிறார்கள். ஒருவர் ரூபாய் 1000 கொடுத்தால் இன்னொருவர் ரூபாய் 2000 கொடுக்கிறார்கள். நாமும் ஐயோ பணம் வாங்கிவிட்டோம் என்பதற்காக வாக்கு செலுத்துகிறோம். அல்லது சிலர் ஐயோ 2 பக்கங்களிலும் பணம் வாங்கிவிட்டோம், இவருக்கு ஒரு வாக்கு அவருக்கு ஒரு வாக்கு என்று குடும்பத்தில் பிரித்து வாக்களிக்க வேண்டிய சூழல் உள்ளது. இப்படி இருக்கும் பட்சத்தில் நமது நியாயமான வேட்பாளர்களை, அதாவது நமக்காக உழைக்கக்கூடிய வேட்பாளர்களை நாம் இழக்க நேரிடுகிறது. நாம் நமது அடிப்படை பிரச்சனைகளுக்காக இவர்களிடம் சென்றால், நீங்கள் வாக்கிற்கு பணம் வாங்கி கொண்டு தானே வாக்களித்தீர்கள் என்றும் சில வேட்பாளர்களும் கூறுகிறார்கள். சில வேட்பாளர்கள் மறைமுகமாகவும் கூறுகிறார்கள். ஆகையால் வாக்கிற்கு பணம் வாங்குவது என்பது தவறுதான், அவர்கள் கொடுப்பதும் தவறுதான். அது ஒரு புறம் இருக்கையில், நமது தேவைகளை, அடிப்படை தேவைகளை தானே முன்வந்து, முன் வராவிட்டாலும் பரவாயில்லை, நாம் மனுக்கள் மூலமாகவும், அலைபேசி மூலமாகவும், இணையதளங்கள் மூலமாகவும் அவர்கள் கவனத்தில் கொண்டு சென்றால், அந்த பிரச்சனைகளை, அடிப்படை பிரச்சனைகளை செய்து கொடுக்கும் வேட்பாளர்கள் காண்பது என்பது அரிது. தற்போது அவர்கள் செலவழித்த பணங்களை சுலபமாக எடுக்கிறார்கள். குறிப்பாக இவர்கள் செலவு செய்த பணங்களை, குறிப்பாக அரசு காலி பணியிடங்களை நிரப்புவதில் இவர்களுக்கும் ஒரு கோட்டா உண்டு. அதில் பணம் பெறுவது மற்றும் ஏரி, குளங்கள் இதில் தடுப்பு கட்டுவது மற்றும் குறிப்பாக வேடசந்தூர் அழகாபுரி அணையை பழுது பார்த்தல் என்ற 4 கோடி 5 கோடி ஒதுக்கும் பொழுது இவர்களுக்கும் அந்த கமிஷன், சாலை அமைப்பதில் கமிஷன் மற்றும் பெரிய பெரிய வேலைகளில் பணிகளை செய்யும் போது இவர்களுக்கும் ஒரு கமிஷன் வருகிறது. இது போன்ற பல வழிகளில் இவர்கள் செலவு செய்த பணங்களையும், மேலும் கூடுதலாக நிறைய வருமானங்கள் வருகிறது. இவர்கள் செலவு செய்த பணங்களை விட அதிகமாக சம்பாதித்து விடுகின்றனர். எனவே நாம் நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும், நமக்காக உழைக்கக்கூடியவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும், நம் பிரச்சனைகளை காதில் வாங்கிக் கொள்பவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். நமக்காக எப்போதும் நமது அடிப்படை தேவைகளை செய்து கொடுக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நல்லவர்களுக்கு வாக்களியுங்கள்.